சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. மாலா அக்கா, I love you. டியூஷன் எடுத்த கல்லூரி மாணவி. காதல் டார்ச்சர் செய்த சிறுவன். கண்டித்ததால் எடுத்த ரிவெஞ்ச். தலைநகரை அதர வைக்கும் சம்பவம். சென்னை பெரியமேட்டில் டியூஷன் எடுக்கும் 21 வயதான கல்லூரி மாணவி ஒருவரை அவரிடம் படித்த 17 வயது சிறுவன் காதலித்து டார்ச்சர் செய்துள்ளார். வயது வித்தியாசம் அதிகம் இருந்தாலும் டியூஷன் எடுத்த மாணவியிடம் காதலை சிறுவன் கூறிய போது மாணவி மற்றும் அவரது பெற்றோர் அவரை கண்டித்து அறிவுரை கூறியதாக கூறப்படுகிறது. ஆனாலும் டியூஷன் எடுத்த மாணவியின் மீது ஏற்பட்ட காதலை சிறுவன் மாற்றிக்கொள்ளவில்லை. இதனால் மாணவி காதலை ஏற்காத காரணத்தினால் அவரிடம் படித்து வந்த சிறுவன் விபரீத முயற்சி வரை எடுத்துள்ளார். நல்வாய்ப்பாக குடும்பத்தினர் அவரை காப்பாற்றியுள்ளனர். இதன் பிறகு டியூஷன் எடுத்த கல்லூரி மாணவியும் அவரிடம் தொடர்பை துண்டித்துக் கொள்ள மாணவியை செல்போனில் தொடர்பு கொண்டு சிறுவன் பேச முயன்றுள்ளார். ஆனால் மாணவியோ போனை எடுத்து பேசவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் மாணவியை நூதன முறையில் பழிவாங்க விபரீத பிளான் போட்டிருக்கிறார். அதன்படி கல்லூரி மாணவியை பழிவாங்க நினைத்து அவரது முகவரிக்கு பல்வேறு டெலிவரி செயலிகளின் மூலம் 100க்கும் மேற்பட்ட ஆர்டர்களை போட்டிருக்கிறார். இதனால் பல டெலிவரி ஊழியர்கள் கல்லூரி மாணவியின் முகவரிக்கு சென்று ஆர்டர் செய்த பொருளை கொடுத்துள்ளனர். குறிப்பாக கல்லூரி மாணவிக்கும் டெலிவரி செய்யும் ஊழியருக்கும் சண்டை ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆன்லைனில் ஆர்டர் செய்த அனைத்து பொருட்களுக்கும் கேஷ் ஆன் டெலிவரி போட்டு சிறுவன் அனுப்பியுள்ளார். ஒவ்வொரு முறையும் டெலிவரி ஊழியர்களிடம் தாங்கள் ஆர்டர் செய்யவில்லை என கல்லூரி மாணவியும் குடும்பத்தினரும் தெரிவிக்கும் போது ஆன்லைனில் ஆர்டர் செய்துவிட்டு பொருட்களுக்கு பணம் தராத ஆத்திரத்தில் டெலிவரி ஊழியர்களும் சண்டையிட்டுள்ளனர். இப்படி தொடர்ந்து 3 நாட்களாக ஆன்லைன் மூலம் பொருட்களை ஆர்டர் செய்து அனுப்பி சிறுவன் டார்ச்சர் செய்துள்ளார். இதனால் டியூஷன் எடுத்த மாணவியின் குடும்பம் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக அப்போதும் விடாத அந்த சிறுவன் கல்லூரி மாணவியை மேலும் கொடுமைப்படுத்துவதற்கு வாடகை வாகனங்கள் புக் செய்யும் செயலிகளின் மூலம் 77 முறை வாகனங்களை புக் செய்து கல்லூரி மாணவியின் முகவரிக்கு அனுப்பி டார்ச்சர் செய்துள்ளார். மேலும் டெலிகிராம் மூலம் கல்லூரி மாணவியின் தந்தை இறந்து விட்டதாக போட்டோக்கள் சித்தரித்து சைபர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பொறுமை இழந்த கல்லூரி மாணவியின் தந்தை சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்பட்ட செயலிகளில் பயன்படுத்திய செல்போன் எண் மற்றும் இமெயில் ஆகியவற்றை கண்டுபிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் IP முகவரி மூலமாக சிறுவனை போலீசார் பிடித்தனர். தொடர்ந்து சிறுவனை பிடித்த போலீசார் விசாரணை செய்த போதுதான் காதல் விவகாரத்தில் அவர் இவ்வளவும் செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து சிறுவனிடமிருந்து 2 செல்போன்கள் 2 வைஃபை ரூட்டர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். 18 வயது ஆரம்பமாகி கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்து வந்தாலும் குற்றம் புரிந்த காலகட்டத்தில் 17 வயது இருந்த காரணத்தினால் சிறுவனை சிறார் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து சிறுவனுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனை வழங்கப்பட்டு தாயாருடன் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.